வெயில்ல நெறைய போக வேண்டியிருக்கு. அதனால அவங்களுடைய கண் அடியில கொஞ்சம் கருமை தெரியுதுன்னு சொன்னாங்க. அது மட்டும் இல்ல, கண்ணுக்குள்ளலாம் வந்து கொஞ்சம் ரெட் ஆயிடுது. ஏன்னா வெயில்ல போறதுனால. ஸோ இது எல்லாத்துக்குமே வந்து ஹெர்பலா என்ன செய்யலாம் அப்படின்னு தான் பார்க்க போறோம். ரொம்ப சிம்பிளான ஸ்டெப்ஸ். நீங்களும் கூட இத செய்யலாம். ஸோ இப்போ எப்படி செய்றோன்றத பாருங்க. ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பா நான் யூஸ் பண்றது ஆலோவேரா ஜெல். ஆலோ ஜெல் வந்து அவ்வளோ நல்லது. நம்ம ஸ்கின்னுக்கு, நம்மளோட ஃபுல் ஃபேஸ் அண்ட் நெக், கண்கள சுத்தி உள்ள ஏரியா எல்லாத்துக்குமே ரொம்ப நல்லது. ஸோ இதுதான் நான் முதல்ல செய்கிறேன். லைட்டாக மசாஜ் கொடுக்குறேன் கண்ணு சுற்றி. ஸோ யூஸ்வலி இந்த இடத்துல வந்து ரிங் ஃபிங்கரில் செய்யணும். பட் அது செய்ய வராதவங்க இண்டெக்ஸ் ஃபிங்கர், அதாவது இந்த ஃபஸ்ட்டு ஃபிங்கரால் கூட செய்யலாம். ஸோ இந்த மாதிரி லைட்டாக மசாஜ் கொடுக்கும்போது அந்த இடத்துல ரத்த ஓட்டம் நல்லா வரும். ஸோ ரத்த ஓட்டம் குறையிறதுனால தான் அந்த இடத்துல நம்ம பார்க்குறோம் அந்த கருமையை. சம்டைம்ஸ் ரொம்ப டயர்டாக இருக்கும். சில பேர் ரொம்ப நைட் ஷிஃப்ட்டெல்லாம் ஒர்க் பண்ணுவாங்க. நிறைய பேர் கம்ப்யூட்டர்லேயே ஒர்க் பண்ணிகிட்டே இருக்காங்க. இன்னும் நிறைய பேர் வந்து இப்போல்லாம் ஃபோன்லேயே இருக்காங்க. அதனாலேயும் கண்ணை சுற்றி கருவளையம் வரும், ஐ பேக்ஸ் வரும், ஐ பவுச்சஸ் அப்படின்னு சொல்லுவோம். சின்னதாக ஒரு பேக் மாதிரியே ஆகிடும். ஸோ இதெல்லாம் வந்து ஈஸியாக எல்லாருக்குமே வரக்கூடியது தான். இப்போ இருக்கிற வேலைகள், இப்போ இருக்கிற ஷெட்யூல்ஸ் படி பார்க்கும்போது ரொம்ப ரொம்ப காமனாக இருக்குது. ஸோ இந்த மாதிரி ஒரு ரொம்ப லைட்டான மசாஜ் யூஸிங் ஆலோவேரா ஜெல். ஸோ வேறு எந்த ஜெல்லும் உங்களுக்கு இந்த அளவுக்கு ஒரு கூலிங்காக இருக்காது. இது ரொம்ப நல்லாயிருக்கும். இதோட pH வந்து நம்ம ஸ்கின் மாதிரியே இருக்கிறதுனால எந்த சைடு எஃபெக்ட்டும் இல்லாமல் இருக்கும். கண் உள்ளே போகாமல் பார்த்துக்கோங்க. ஜஸ்ட் அவுட்டர் இதில் மட்டும் செய்யலாம். ஐப்ரோஸில் கொஞ்சம் மசாஜ் கொடுக்கும்போது அங்கே இருக்கிற ஸ்ட்ரெயின் ரொம்ப ஈஸியாக குறையிறத பார்க்குறோம். எல்லாருக்குமே ஸ்ட்ரெயின் இருக்கும். ஐ ஸ்ட்ரெயின், ஃபிசிக்கலாக ஸ்ட்ரெயின் இருக்கும். அதை தவிர மென்டல் ஸ்ட்ரெயின் இருக்கிறவங்களுக்கும் பார்த்திங்கன்னா கண்ணு தான் சுருக்கிட்டே இருப்பாங்க. ஏதாவது யோஜனையிலே இருப்பாங்க சில பேர். சில பேர் வெயிலில் போகும்போது ரொம்ப கண்ணை சுருக்குவாங்க. அதனால தான் கண்ணாடி போட்டுக்கணும், கூலிங் கிளாஸஸ் போட்டுக்கணும்னு சொல்கிறோம் வெயிலில் போகும்போது. இந்த கண்களை சுருக்கிறதுனால ஏற்படுற எக்ஸ்ப்ரெஷன் லைன்ஸ் இந்த இடத்துலலாம் வந்து லைன்ஸ் அண்ட் ரிங்கிள்ஸை கொடுக்கும். அதனால் முன்னெல்லாம் வந்து 50-60 வயசில் வரக்கூடிய லைன்ஸ் இப்போல்லாம் 25 வயசுலேயே வரதை பார்க்குறோம். அதனால் அதெல்லாம் தவிர்க்கிறதுக்காக இந்த மாதிரி ஒரு ஜென்டில் மசாஜை செஞ்சுக்கலாம். ஸோ இப்போ நான் யூஸ் பண்ணுறது பதப்படுத்தப்பட்ட ஆலோவேரா ஜெல். ஸோ இது வந்து கெட்டு போகாது, ரொம்ப நாள் அப்படியே இருக்கும். அதனால் இந்த ஜெல்லை நான் யூஸ் பண்ணி ஃபோர்ஹெட்லேயும் லைட்டாக மசாஜ் கொடுக்குறேன். அந்த ஃபோர்ஹெட் மசாஜ் பண்ணும்போது அவங்க ஏற்பட்டிருக்கிற ஸ்ட்ரெயின் குறையும். அதனால் கண்ணை சுற்றி உள்ள ப்ராப்ளம், அன்னன்னைக்கு ஏற்படுற டென்ஷன், அன்னன்னைக்கு ஏற்படுற அந்த லைன்ஸ் அதெல்லாமே குறையிறத பார்க்கலாம். ஸோ இந்த மாதிரி ஒரு 5 மினிட்ஸ் வரையில் லைட்டாக அந்த மாதிரி மசாஜ் பண்ணலாம். இது நீங்களே கூட செஞ்சுக்கலாம். அப்வர்ட் அவுட்வர்ட், அப்வர்ட் அவுட்வர்ட் அப்படின்றத ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ அப் அவுட், அப் அவுட் அந்த மாதிரி மசாஜ் கொடுக்கலாம். ஸோ இது பண்ணும்பொழுது ஸ்கின் இறங்கிறதுக்கு ஆப்போசிட் டைரெக்ஷனில் செய்கிறதுனால நல்லா லிஃப்டட் அப்பாக இருக்கும். ரொம்ப ரிலாக்ஸிங்காகவும் ரொம்ப ரிஃப்ரெஷிங்காகவும் கூட இருக்கும். ஸோ கொஞ்சம் நேரம் இந்த மசாஜ் செஞ்சதுக்கப்புறம் கோல்டு க்ளோபியூல்ஸ், மேஜிக் க்ளோபியூல்ஸ்ன்னு சொல்கிறோம். ஸோ இந்த மேஜிக் க்ளோபியூல்ஸால் லைட்டாக இந்த இடத்துல நான் மசாஜ் கொடுக்குறேன். ரொம்ப ரொம்ப ரிலாக்ஸிங்காக இருக்கும். ரொம்ப ஒரு லக்ஸூரியஸான ஒரு சிகிச்சைன்னு சொல்லலாம். இதை அப்படியே ஃப்ரிட்ஜில் வச்சு எடுத்து கண்ணை சுற்றி செய்யும்போது அங்கே இருக்கிற அந்த ஸ்ட்ரெயின் அப்படியே மெல்ட் ஆகிறத பார்க்க முடியும். எல்லாருக்குமே ரொம்ப நல்லாயிருக்கும். அதுவும் வெயிலில் போயிட்டு வரவங்களுக்கு ரொம்பவே ரிலாக்ஸிங்காக இருக்கும். இது கண்களுக்கு மட்டும் இல்லை, ஃபுல் ஃபேஸ்லேயும் இப்படி நம்ம கொடுக்கலாம். ஃபுல் ஃபேஸில் பண்ணும்போதும் ரொம்ப நல்லாயிருக்கும். ஃபேஸில் பருக்கள் வராமல் இருக்கும், கட்டிகள் வராமல் தவிர்க்கலாம். ஸோ இதுக்கு எல்லாத்துக்குமே ரொம்ப நல்லது மேஜிக் க்ளோப் அப்படின்னு சொல்கிறது. கண்ணுடைய மேல் பகுதியிலையும் இதை கொடுக்கலாம். ஜஸ்ட் ஒரு ஃபியூ டைம்ஸ் இது மாதிரி பண்ணும்பொழுது ரொம்ப ரிலாக்ஸிங்காக இருக்கும்.